ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் அன்புடைமை அதிகாரத்திலேருந்து முதல் 8 குறளையும் அதனுடைய அர்த்தங்களையும் பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம மீதி இருக்க 2 குறளையும் அதனுடைய அர்த்தங்களையும் பார்க்கலாம். புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில்லவருக்கு. புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அப்படின்னா இந்த இடத்துல உடல் அப்படின்னு அர்த்தம். ஸோ யாக்கை அப்படின்னா உடம்பு, சரியா? ஸோ அகத்துறப்பு அன்பில்லாதவருக்கு இந்த குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகத்தில் அதாவது நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு உடலில் பிற உறுப்புக்கள், புறத்துறுப்புக்கள்னால் கை கால் போன்ற பிற உறுப்புக்கள் இருந்தும் என்ன பயன் அப்படின்னு கொஷின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு உடலில் உறுப்புக்கள் இருந்தும் என்ன பயன் அப்படின்றது தான் இந்த குறளுடைய அர்த்தம். சொற்பொருள் பார்க்கலாம். புறத்துறப்பு அப்படின்னா உடல் உறுப்புக்கள். 10வது குறள், அன்பின் வலியது உயர்நிலை அஃதில்லாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. சரியா? இந்த குறளுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அன்பின் வலியது அப்படிது அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் உள்ளதற்கு அடையாளம். அதாவது உடம்புல உயிர் இருக்கிறதுக்கு அடையாளமே என்ன அப்படின்னா நம்ம அன்பானவங்களாக இருக்கிறது தான். அத்தகைய அன்பு நெஞ்சில் இல்லை அப்படின்னா வெறும் உடம்புல தோல் போத்திருக்குது அப்படின்றது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அன்புன்னு ஒன்று இருந்தால் தான் அந்த உடம்புல உயிர் இருக்குது அப்படின்றதே ஒரு அடையாளம். அப்படியா அந்த அன்பே இல்லை அப்படின்னா வெறும் எலும்பு மேலே தோல் போத்திருக்கிறதுக்கான சமம் தான் அப்படின்றது தான் இந்த குறளுடைய அர்த்தம். அதாவது அன்பு செய்வது தான் உடலில் உயிர் இருப்பதற்கான அடையாளம். அன்பு இல்லாதவர் உடம்பு வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்பு தான். அதாவது வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்பு போன்றது தான் உங்களோட உயிர், அன்பு இல்லைன்னா அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். இந்த வீடியோவில் நம்ம அன்புடைமையை ஃபுல்லாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறொரு அதிகாரத்தையும் அதனுடைய அர்த்தங்களையும் பார்க்கலாம். தேங்க்யூ.